நம் கருங்கோட்டையின் மாமன்னர் பேரரசர் வீரசேகரர் வாழ்க 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 வாழ்க. நம் கருங்கோட்டையின் அவமான சின்னம் கோலை இளவரசர் ஒளிக 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 ஒளிக. என்னால் யாருக்கும் இங்கு பயனில்லை, நான் சாவதே மேல். ஐயோ, என்னது எனக்கு வந்த கனவு இப்படி இருக்கு? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடக்கவே கூடாதது. என்றுமே இந்த கருங்கோட்டையின் வாரிசும் இளவரசும் மன்னரும் பேரரசும் நான் மட்டுமே, வேறெவனும் வரக்கூடாது. அதற்கு நான் விடமாட்டேன். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. என்ன மக்களிடையே வித்தை காட்டிவிட்டு வந்து விட்டாயா? வாள் பயிற்சி முடித்துவிட்டு வந்தேன் ஆதவா. உன்னை மாமன்னர் அழைக்கின்றார், போய் வாள் பயிற்சியை தொடங்கு. நான் சொல்கிறேன். நம்மால் மட்டும் ஏன் இந்த வாளை ஒரு பொழுதுக்கு மேல் தூக்க முடியவில்லை? ஐயோ, பார்த்துவிடப் போகிறார்கள். ஏன் இந்த மாதிரி இருக்கின்றது? நமக்கு திறமை நிஜமாவே இல்லையா? இருக்காது, யாரோ செய்த சதியால் தான் இப்படி நடக்கின்றது. நானும் வெற்றி பெறுவேன் ஒரு நாள். என் உயிருக்கும் மேலான அன்பார்ந்த கருங்கோட்டை மக்களே, இந்த பேரரசை என் உயிராக நினைத்து வாழ்நாள் முழுவதும் ஆண்டு வந்தேன். ஆனால் காலத்தின் கட்டளைக்கு இந்த பேரரசும் விதிவிலக்கல்ல. அதனால் என் வயது மூப்பு காரணமாக எனக்கு ஏதாவது நடப்பதற்குள் உங்களை தகுதியான அரசிடம் ஒப்படைத்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன். விரைவில் என் நிரந்தர ஓய்வையும் உங்கள் புதிய அரசரையும் நான் அறிவிக்கின்றேன். இத்தோடு இந்த அவை கலைகிறது. ஆதவா, இப்போது நான் கூறப்போகும் சொற்கள் உன் மனதிற்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனாலும் என் சொல்லுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும். காலையில் நான் அரசவையில் அறிவித்த செய்தி உன் செவிக்கு எட்டியிருக்கும் என்று நான் அறிவேன். நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீ கட்டுப்பட வேண்டும். ஏனெனில் நான் சிந்தித்து எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் இந்நாட்டு மக்களின் நலனும் உன் பாதுகாப்பும் கலந்துதான் இருக்கும். அரசரான என் தந்தையே, இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் முடிவு எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். நான் கூற வருவது என்னவென்றால் ஆதவா, போதும், விடை பெறுகிறேன். நான் பிறக்கும் போதே இளவரசன். இந்த கருங்கோட்டையின் ஒற்றை வாரிசு நான். எனக்கு போட்டி அந்த கீழ் மகனான வீரசேகரனா? வாள் வீசும் பேடி, என்னை கண்டு தலை குனிந்து வணங்கும் ஒரு நாய் என் அரியணையில் அமர்வதா? இது இந்த கருங்கோட்டை ராஜ்யத்திற்கே அசிங்கம். சிங்கம் போன்ற என்னை விட்டுவிட்டு அந்த அசிங்கத்தை தேரில் ஏற்ற நினைக்கும் என் தந்தை என்னவென்று கூறுவது? ஒன்று மட்டும் உறுதி, என் அரியணைக்கு எவன் போட்டியாக வந்தாலும் அவன் தலையை கொய்பவன் நானாகத்தான் இருப்பேன். மைச்சரை, நம் ராஜ்யத்தை காப்பாற்ற போகும் அடுத்த அரசர் யார் என்று நான் தீர்மானித்து விட்டேன். அது வீரசேகரன் மட்டுமே. ஒரு ராஜ்யத்துக்கு வாரிசு இரத்தத்தில் பிறக்க வேண்டிய அவசியமில்லை, தகுதியில்தான் பிறக்க வேண்டும். அந்த தகுதி ஆதவனுக்கு இல்லை. என் தந்தையாக இருந்து கொண்டு எனக்கே துரோகம் இழைக்கிறாயா? என்னை தவிர இந்த அரியணையை அடைய யாருக்கும் தகுதி இல்லை என்று நான் உனக்கு உணர்த்துகிறேன். இனி வீரசேகரனின் மரணம் என் கையில்.